போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்துட்டு தங்கச்சியை ராணுவத்துல சேர்த்துட்டு தங்கச்சிக்கு ஏதோ தெரியக்கூடாது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இவரு போய் விடுங்க லோக்கல் அரசியல்வாதிகள் விடுங்க, நீங்க வேற கதை சொல்லாதீங்க. ஆல்ரெடி நான் பகவான் கேசரி பார்த்துட்டேன். அதாவது ஒட்டுமொத்த உலக நாடையே காப்பாத்துற மாதிரி இவர் ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறாப்ல. இதுக்கு இல்ல அதாவது பகவான் கேசரி படத்தை பார்த்த வரைக்கும் வந்து என்னன்னா பெண்களுக்காக பெண்களை வந்து தைரியசாலியா இருக்கணுங்கிறதும் அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்னன்னா குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தருவாரு பாலையா. பாலையா உண்மையிலேயே பாலையா நடித்த படத்தில் நான் அது ரொம்ப அழகாக அதை பெண்களுக்கு சொல்லி தரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்குறப்ப அதை நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் வீடியோவில் தான் பார்த்தேன், ஒரு ஆடியோ வந்து வீடியோவில் பார்த்தேன். படத்தில் வரும்போது அந்த காட்சி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய சமூகத்துக்கு தேவையான ஒரு குழந்தைகளுக்கு தேவையான ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக பகவான் கேசரி. ஆமாம், அந்த படத்தை ஒரு ரீமேக் பண்ணி வச்சிருக்கேன். ரீமேக் பண்ணாரு. நல்ல விஷயம் தான். அதுவே நம்ம பாவம் பகவான் கேசரி பகவான் கேசரி இஸ் ஆல்ரெடி என் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போட்ட கேசரி அது. அதாவது ஆமாம், கொஞ்சம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாரு. பகவான் கேசரியில் கடைசி கிளைமேக்ஸில் ஒரு டேங்கர் லாரியே வீலிங் பண்ணி ஷெட்டுக்குள்ளே வருவார். இவர் கொஞ்சம் பைக்கில் வர்றாரு லைட்டாக. அதே மாதிரி இங்கே வச்சா தெரியல, அது பைக்கில் வராரான்னு தெரியல. அது கூட தூரத்துலேருந்து பார்த்த மாதிரி தெரியுது. பைக்கா மாதிரி வருது. இருக்கும், அது மேபி இருக்கலாங்கிறீங்களா?